பவர் ஆஃப் காட். கர்த்தருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளாததுனால இன்றைக்கு நாம் சூழ்நிலை மத்தியில சூழ்நிலை கைதியாய் சிப்பி தவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க நான் இருக்கிறோம் சூழ்நிலை கைதியாய் சிப்பி தவித்துக் கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமையை அறிய வேண்டிய விதமாய் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளவில்லை. ஒரு நிழல் பட்டு வேதத்துல வாசிச்சிருக்கிறோம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலருடைய நிழல்கள் பட்டாவுக்கு சுகமாகுமா அப்படின்னு சொல்லி ஏங்கி தியாகிஸ்தர்களை கொண்டு வந்து நிழலில் என்ன பண்ணாங்க நடத்துறாங்க. ஆனா இன்றைக்கு நேற்று நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். நம்முடைய தேவன் அவருடைய வல்லமையை கொண்டு தன்னை நிரூபிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பேசுற காதல விழாமல் இல்ல, நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக வாழ்க்கை செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய கற்புடைய வல்லமை என்னதென்று அறியாததுனால, நம்முடைய பராக்கிரமம் என்னவென்று அறியாததுனால அவலப்படுகிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம், கலங்கி தவிக்கிறோம். இந்த பிரச்சனையிலிருந்து இதை யாராவது விடுவிக்க கூடுமா? இந்த போராட்டத்திலிருந்து யாராவது தூக்கிவிடக் கூடுமா? இந்த இடத்துல யாராவது சொல்யூஷனை கொடுக்க கூடுமா என்று சொல்லி நாங்கள் நீங்க என்ன பண்றோம்? ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். வாசியுங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது சபையை குறித்து இப்படியாக எழுதுகிறார். நீங்கள் அவருடைய வல்லமையினாலே உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டுமா? நீங்கள் நான் என்ன பண்ணுமா? உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் என்ன பண்ணணும்? உருவாக்க வேண்டும். அந்த வல்லமையை அவர் என்ன பண்ணணுமா? உருவாக்க வேண்டுமா? அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அங்கே அற்புத அடையாளங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல நின்னாலும் வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அங்கே பிசாசு நடுங்க ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல பிரசன்னம் பண்ணாலும் அங்க அற்புதங்கள் புலனாய் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஏன் என்று சொன்னால் வேதம் எப்படியாய் சொல்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்களும் நானும் பிதாவுக்கு திறமை இருக்கிறோம், குமாரனாய் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அளிக்கிறார். என்ன சொன்னால், கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து பரம் ஏழுகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ ஒரு இடத்துல இறங்குவார், அற்புதங்கள் நிகழும், பரிசுத்த ஆவியானவர் வழிவாரு கடந்து போய்விடுவார். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சிச்சுவேஷன், ஒரு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலை பத்தியில ஆண்டவர் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு வரும், அவரை நிரப்பும், அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவரோடு கூட என்ன பண்ணியிருந்தாரு? தங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியாலும் இரண்டு விதமான அபிஷேகத்தை குறித்து பரிசுத்த ஆவியின் வல்லமை அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். வேற சொன்னேன். இப்போ நீங்களும் நான் எல்லாம் சபைக்குள்ள வர எல்லாரும் நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கோம். வல்லமையின் அபிஷேகம் தேவையா? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது ஓகே, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பிரிச்சுவலா ஹெல்த்தியா உணர்வேன். ஸ்பிரிச்சுவலா என்னுடைய ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணுவதற்கும் ஆண்டவரோடு பேசுவதற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நானும் எப்பொழுது வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால், நம் கர்த்தருடைய வல்லமையினால் அபிஷேகம் பெற்றிருக்கும் பொழுது மாற்றம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்றாரு, பூமிக்கு இறங்கி வந்தாரு, பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரு, அவர் வல்லமையினால அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அநேக அற்புதங்கள் பிறலாய் நடந்தது. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரையும் இந்த வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்களித்து இருக்கிறார். இதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் முத்தரிக்கப்பட்ட யாவரும் நம் பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறினோம். இனிஷியலா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பிதாவுக்கு பிள்ளையாய் இருந்தார். ஆதாம் பிதாவுக்கு ஆதாம் தகப்பனியார், ஆதாம் தப்பாயாரு தம்பி தேவராகிய கர்த்தர். ஆதாமுக்கு அப்பா யாரும் இல்லை, அவர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார், அவர்தான் தகப்பன்.
இப்ப ஆதாம் பாவத்துல விழுந்தா இப்ப தகப்பனா மாறியாச்சு இல்லையா? இப்போ அடுத்து அப்படியே இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து தகப்பன் ஆதாமுடைய சந்ததியில வந்த உங்களுக்கும் எனக்கும் ஆதாம் விழுந்து போனதுனால தகப்பன் என்கிற அந்த அதிகாரத்தை இழந்து தெய்வம் என்கிற அந்த சூழ்நிலைகளை என்ன பண்ணிடும்? தள்ளப்பட்டு போயிடும். பிதாவை கூப்பிட்டாங்க. ஏன்னா ஆதாம் தகப்பன்ற ஸ்தானத்தை இழந்துட்டான். அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஸ்தானத்தை இழந்தான். ஏன்னா தான் பாவம் செய்ததுனால தள்ளப்பட்டதுனால இனி தன்னுடைய தகப்பனை தகப்பன் என்று அழைக்க முடியாது. இனி எப்படிதான் அழைக்கிறோம்? ஐயோ தெய்வமே, கடவுளே, மை லார்ட், மை காட் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஆதாம் அழைக்கிறோம். ஆதாம் முதல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரைக்கும். அதனாலதான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாரு? எனக்கு பயம் இருக்கு, எனக்கு தீப்பொழியும் தேவாலய கத்தல் பயம் பக்தியோடு கடவுளுக்கு நிலவடு பயந்து மோசை முதல் எல்லாம் பயத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். பயந்து ஆண்டவனுக்கு பயந்து அப்படி பயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல? அப்பான்னு கூப்பிட முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை அப்பான்னு கூப்பிடும் பொழுது கல்லெடுத்துதான். நீ எப்படா எங்கள் தேவனாகிய கர்த்தரை பிதான்னு சொல்லுவ? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு என்ன பண்றாங்க? கல்லெடுக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தினை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாக. ஆதாம் இழந்த தகப்பன் என்கிற அதிகாரம், புத்திர சுவீகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டதினால் மீண்டுமாய் பிதாவை அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்துக்கு நடந்து கொண்டிருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவசரத்துக்கு பாவமே போட்டேன்னு சொன்னா நம்மளால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நீங்களும் நானும் பார்க்கிற, நீங்களும் நானும் கண்டுகொள்கிற இந்த பூமியில நமக்கு அறிவுக்கு எட்டாத அநேக காரியங்கள் உண்டு. அதை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தேவன் உண்டு. அவரை நீங்களும் நானும் தகப்பனாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அழைக்கிறோம் தகப்பன் அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்போ அவருக்குள் இருக்கிற வல்லமை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். சொல்றாரு, நான் போகிறேனே ஆகில் வேறொரு தேற்றவாளை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்கு நடத்துவார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இந்த பூமியில முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இப்ப ஆண்டவராகிய இயேசு அவருடைய சீசர்கள் நோக்கி கூப்பிட்டு அழைச்சு சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்கி நீங்க புறப்பட்டு போங்க, வியாதேசரை குணமாக்குங்க, பிணியாளிகளை சுத்தமாக்குங்க, விசுவாசத்துக்கு விடுதலையாக்குங்கன்னு சொல்லி அவர் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை இப்போ பூமியில வாழ்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும் ஆணிபடியாக நம்முடைய தரத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்து சர்ப்பங்களை இழுக்கவும் தேர்தலை விதிக்கவும் தன்னுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் உங்க கையை தவிர பண்ணிட்டாரு.